ஹலோ மக்களே வணக்கம். வெல்கம் டு டி ட்ரேடிங் கிளாஸ் த ஸ்டாக் மார்க்கெட் இன்ஸ்டியூட். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் தமிழில் பார்த்த மாதிரி மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக ஃபால் ஆகிட்டே இருக்கு. ஸோ எந்த ஜோன் நோக்கி போக போகுது மார்க்கெட்டு, ஃபர்தராக வந்து மார்க்கெட் எப்போ ரெக்கவர் ஆக போகுது, என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 52 வீக் லோவில் இருக்கிற ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ் என்னென்ன இருக்குது, அது எப்போ வாங்கலாமா இல்லை வெயிட் பண்ணி வாங்கலாமான்ற டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு சேனலில் பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம சேனலுக்கு இப்போ தான் வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்ம ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாகவும் ட்ரேடிங், அதே மாதிரி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக, மியூச்சுவல் ஃபண்ட் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணால் தான் நான் பண்ணுற ரெகுலர் வீடியோஸ் உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே. ஸோ நிஃப்டியோட சார்ட் நம்ம வந்து ரொம்ப வேறு எதுவும் தேவையில்லாமல் பேசாமல் டைரெக்டாக கண்டென்ட் போயிடலாம். ஸோ நிஃப்டியோட சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வச்சிருக்கிறது மந்த்லி டைம் ஃப்ரேம் வச்சிருக்கேன், வித் ஃபிப்னோசி வச்சிருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக நிஃப்டி வந்து ஒரு சேனல் பேட்டர்னில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் மேலேயே இந்த மாதிரி தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு பாருங்க. ஸோ இங்கேருந்து ஒரு ஹை, தென் லோ, திருப்பி மிட்லேருந்து ஒரு ஹை லோ, திருப்பி மிட்டை பிரேக் பண்ணி ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து மறுபடியும் லோ. ஸோ நான் வந்து பர்சனலாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இந்த ஜோனை பிரேக் ஆகிற, அதாவது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைக் நிஃப்டியோடைய வந்து பார்த்தீங்கன்னா இதோ இங்கே இருக்க பாருங்க. ஸோ 22,821. ஸோ இந்த ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஆச்சு நிஃப்டி அப்படின்னா, ஸோ எக்ஸாக்டாக வந்து ஃபர்தராக நிஃப்டி அடுத்த க்ரூஷியல் சப்போர்ட்டாக வந்து 21,300 இருக்கும். ஸோ அதையும் பிரேக் பண்ணும் பட்சத்தில் 20,500 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இது வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நிஃப்டி வந்து இந்த அளவுக்கு ஃபால் ஆகும் அப்படின்னு நான் கண்டிப்பாக எதிர்பார்க்குறேன். ஏன்னா மார்க்கெட் வந்து அப்படிதான் இருக்கு. டெக்னிக்கலாக, அதாவது வந்து ஃபண்டமெண்டலான்றதை விட இப்போ வந்து டெக்னிக்கலாக மார்க்கெட் வந்து பேரிஷாக தான் இருக்கு. ஓகே. ஸோ இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிவர்சலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி மேபி இந்த ஜோனில் வந்தால் வரணும். அதாவது இந்த 22,800 ஜோனில் ரிவர்சல் வந்தால் வரணும். ஸோ அப்படி இல்லைன்னா ஒஸ்ட் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 22,000 வரலுமாச்சு மினிமம் மார்க்கெட் வந்து ஃபால் ஆகும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ ஃபர்தராக வந்து அதுக்கப்புறம் மேபி ஒரு ரிவர்சல் ஆகிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஓகே. ஸோ அப்படி பிரேக் ஆகும் பட்சத்தில் கண்டிப்பாக வந்து 20,500 வந்து நீங்கள் மினிமமாக ஈஸி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் பற்றி இருக்குது. ஸ்டாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்து 52 வீக் லோவில் இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, ஸோ நம்மளுடைய டி ட்ரேடர் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ப்ளே ஸ்டோரு, ஈவன் வெப் போர்ட்டலுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான கோர்ஸ், கம்ப்ளீட் ப்ரீ ரெக்கார்டு வீடியோஸ் இருக்குது. இதில் வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜி பற்றி பேசியிருக்கோம். ஸோ ஃபண்டமெண்டல்ஸு, டெக்னிக்கல், ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங்கு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ், ஸ்க்ரீனர்ஸ் பற்றி பேசியிருக்கோம். ஓகே. ஸோ என்டையர் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5,000 ஒர்த்து கோர்ஸு நம்ம இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 1,000 ருபீஸ்க்கு கொடுக்குறோம். ஓகே. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் கூப்பன் கோட் வந்து பார்த்தீங்கன்னா நியூ 2025 இந்த கூப்பன் கோட் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 1,000 ருபீஸ்க்கு இந்த கோர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அண்ட் இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேலிடிட்டி பீரியட் வந்து 1 இயர் இருக்குது. ஸோ நீங்கள் த்ரூ அவுட் 1 இயர் வந்து நீங்கள் இந்த கோர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இதோட கோர்ஸோட டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் லிங்க்கில் கொடுக்குறேன். இந்த கோர்ஸோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ப்ளீஸ் மேக் யூஸ் ஆஃப் இட். ஓகே. ரைட். டாடா மோட்டார்ஸ் ஷேர். ஸோ டாடா மோட்டார்ஸோடைய மந்த்லி டைம் ஃப்ரேம் பாருங்கள். டாடா மோட்டார்ஸ் வந்து இது வந்து ஜான்வரியோட கேண்டில், ஜான்வரி 2024 கேண்டில். ஸோ இங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாடா மோட்டார்ஸ் வந்து ஒரு ஆல் டைம் ஹையான ஆஃப்டர் ஸ்பிளிட்டு சொல்கிறேன், 184 போயிட்டு திரும்பி அகெயின் இப்போ 127 ட்ரேட் ஆகுது. கண்டினியூஸாக டவுன்ஃபால் போயிட்டே இருக்கு. ஸோ எக்ஸ்பெக்டிங் வந்து டாடா மோட்டார்ஸ் வந்து இங்கே ரிவர்சல் ஆகணும். பிகாஸ் ஆல்ரெடி இந்த இடத்துல 2 டைம் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இங்கே ரிவர்சல் ஆகணும். விச் மீன்ஸ் இந்த மந்த் முடியும் போது ரிவர்சல் ஆகணும். அப்படி இல்லைன்னா ஃபர்தராக ஃபால் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் கண்டிப்பாக அக்குமுலேட் பண்ணலாம். டாடா ஸ்டீல்ஸை வந்து கண்டிப்பாக அக்குமுலேட் பண்ணலாம். ஏன்னா மார்க்கெட்டில் டாடா ஸ்டீல் வந்து பெரிய ரோல் இருக்கு. இதை தவிர ஈவன் என்எம்டிசியும் அப்படி தான் வந்து நல்ல ஒரு லாஸ்ட் இயர் சப்போர்ட் லோவடியும் பிரேக் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஜோனில் வந்து நீங்கள் ஸ்டீல் செக்டர் ஸ்டாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அக்குமுலேட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா ஒன்ஸ் மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆகும்போது
உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னும் ரெண்டு மூணு ஸ்டாக்ஸ் எடுத்திருக்கேன். மார்க்கெட்டில் இருக்கிற ஜெயின்ஸ், அதாவது வந்து ஹெச்டிஎஃப்சி அண்ட் ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஹெச்டிஎஃப்சியுமே வந்து பார்த்தீங்கன்னா சேனல் பேட்டர்ன்லேருந்து அகெயின் டவுன் ட்ரெண்டில் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ லாஸ்ட் இந்த ஒரு மாதம் மட்டுமே ஆல்மோஸ்ட் வந்து பாருங்கள், உங்களுக்கு மோர் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் கிட்டக்க டவுன் ஃபால் ஆயிருக்கு. ஹெச்டிஎஃப்சி ஃபர்தராக கண்டிப்பாக ஃபால் ஆகும், ஏன்னா பேட்டர்ன் அப்படியே இருக்குது. ஸோ சேனல்லேருந்து உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகி டவுன் ட்ரெண்டில் இருக்குது. எக்ஸ்பெக்டிங் ஃபர்தர் மோர் அட்லீஸ்ட் 1600 to 1500 வரும். நீங்கள் 1500 to 1450 ரேஞ்சில் வந்தால் நீங்கள் கண்டிப்பாக ஹெச்டிஎஃப்சி என்ட்ரி பண்ணலாம். ஓகே. ஸோ பிகாஸ் அதே மாதிரி சேம் சேனல் பேட்டர்ன் ஒன்ஸ் இங்கே வந்ததுக்கு அப்புறம் ஃபர்தராக வந்து அப் ட்ரெண்ட் கன்டினியூ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இது ஹெச்டிஎஃப்சியோட இது. அதே மாதிரி ஆர்இசியுமே வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர்க்கான லோ நோக்கி வந்துட்டு இருக்கு. ஸோ ஈவன் நாட் ஓன்லி இந்த ஸ்டாக்ஸ் மட்டும் இல்லை, நிறைய ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாஸ்ட் ஜனவரியோட ப்ரைஸ்லேயே தான் இப்பயும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா. ஸோ அதாவது வந்து மார்க்கெட் ஃபால் ஆனதுனால ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஸ்டாக்ஸும் நல்ல டவுன் ஆயிருக்கு. இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் நியூ இன்வெஸ்டர்ஸ். எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கேட்டிங்கன்னா பெட்டர் சஜஷன், நீங்கள் ப்ளஷ் பண்ணி ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறது பெட்டர் சஜஷன். ஓகே. ஸோ அப்படி இல்லை நான் நியூ இன்வெஸ்டர்னா நீங்கள் இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஆலிசியை பொறுத்தவரையிலும் 420 இல்லை 388 ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஜோன் என்ட்ரி பண்ணுறதுக்காக. ஸோ ஃபைனலாக வந்து ரிலையன்ஸ் பார்க்கலாம். ரிலையன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் சேனல் பேட்டர்லேருந்து ரிவர்சல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக ரிலையன்ஸால் மட்டும்தான் பண்ண முடியும். ஓகே. ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கலாம். ஓகே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச்.